ஏங்க நீங்கள் எப்படி ஒரு 6 மாசத்துல வேற லெவலில் சேஞ்ச் ஆகலாம்னு சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் லாங் டேர்மில் திங்க் பண்ணுங்க சரிங்களா. ஒரு 60 வயசு இப்படி ஹெல்த்தியாக மாறுறது, ஒரு 70 வயசு இப்படி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு என்னங்க இப்போ வெயிட்டை ஃபாஸ்ட்டாக குறைச்சி என்னங்க பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 6 மாதம் வச்சு காட்டுங்களா. நீங்கள் மாதம் 2 கிலோ குறைச்சிருந்தா கூட 12 கிலோ குறைச்சிருப்பீங்க. ஏங்க இன்னும் 6 மாதம் இருக்குங்க, இதையும் விட்டுறாதீங்க சரிங்களா. ஸோ இதுலேயும் மாதம் 2 கிலோ குறைச்சா கூட நம்ம 12 கிலோ குறைச்சிடலாம் சரிங்களா. ஸோ நீங்களும் உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ சேர்ந்து எல்லாமே ஹெல்த்தியாக மாற முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் சரிங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க சரிங்களா. டயட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப தப்பான விஷயங்க. இப்போ எல்லாருமே என்னென்னா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, இப்போ இதெல்லாம் கட் பண்ணிடுங்க, ரைஸ் கட் பண்ணிடுங்க, சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க. ஏங்க இதெல்லாமே பண்ணால் வெயிட்டு குறையுங்க சரிங்களா. குறையாதுன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் ஹெல்த்தியாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 6 மாதம் ரைஸே சாப்பிட்டா வெயிட்டை குறைச்சிட்டிங்க. ஓகே சூப்பர் நைஸ். வாட் இஸ் த பர்பஸ்? நீங்கள் வெயிட்டை குறைச்சி எதுக்காக? ஹெல்த்தியாக மாறணுங்கிறதுக்காக கரெக்டுங்களா. ஆனால் நீங்கள் ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? மறுபடியும் வெயிட் ஏறதாங்க போதுன்னு 6 மாதம் கழிச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம் ஃபாலோ பண்ணாதீங்க சரிங்களா. நமக்கு கோல் என்னவா இருக்குன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் சரிங்களா. இப்போ 6 மாதம் இருக்குன்னா மாதத்துக்கு 1 கிலோ கொஞ்சம் நல்ல விஷயம் தானேங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, லைக் வாக்கிங் போங்கன்னு சொன்னேன், பேசிக்காக ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் ஃபாலோ பண்ணுறப்போ உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறிடுங்க சரிங்களா. எப்போவுமே வந்து நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காம அது எப்படி நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு நினைக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா ஹெல்த்தியாக மாறணும். நீ வெயிட்டை குறைக்கிறத தாண்டி நீங்கள் ஹெல்த்தியாக மாறிங்களே போதும், வெயிட்டுங்கிறது குறையதாங்க போகுது. என்னோட கிளின்ஸில் ஒன்றுமே நான் சொல்கிறேங்க, எல்லாத்தையுமே அதான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், வெயிட்டை குறைக்கலாம், ஹெல்த்தியாக குறைக்கலாம் சரிங்களா. நீங்கள் வெயிட்டை ஃபாஸ்ட்டாக வெயிட்டாக ஜாயின் பண்ணதே நான் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ உங்கள்கிட்டையுமே அதான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வெயிட்டை பொறுமையாக குறைக்கலாம், அதில் தப்பே கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்மில் திங்க் பண்ண தான் சொல்கிறேன் சரிங்களா. என்னடா நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு புரியுதுங்க. பட் உங்கள் கோலை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக மாறிடுங்க. உங்கள் கோல் வந்து நீங்கள் லாங் டேர்மில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெயிட் குறையாதே பெருசாகவே தெரியாதுங்க. இப்போ என்னென்னா நம்ம எல்லாருமே ப்ரெஷர் ஆகிக்கிறோம். ஐயோ நான் வெயிட் குறையல, ஐயோ நான் ட்ரை பண்ண வெயிட் குறையல. வாட் இஸ் இன்னும் குறையலாம் என்னங்க? இப்போ என்ன ஆச்சுங்கிறேன் நான். இப்போ ஒரு மாதம் 1 கிலோ குறைச்சிங்களா, ஓகே சந்தோஷமாக பாருங்க. என்னங்க நான் இன்னும் 2 வருஷம் 2 வருஷம் முடிய போகிறாங்க லைஃபு, இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் இருக்குங்க. நீங்கள் லாங் டேர்மில் திங்க் பண்ணுங்க வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும். அப்போ தாங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், வெயிட்டை குறைக்க நினைக்காதீங்கிறேன். நான் ஹெல்த்தியாக மாறலாம். நான் ஏன் உங்கள்கிட்ட வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியாக நினச்சிங்கனாலே போதும், வெயிட்டுங்கிறது குறைஞ்சிருங்க சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு வெயிட்டை குறையணும் ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல், நான் நேற்றுக்கு இன்றைக்கி வந்து எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், என் எனர்ஜி நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா மைண்டில். ஸோ அதை விட்டுட்டு நான் வெயிட்டை ஃபாஸ்ட்டாக குறைப்பேன், அவர் பாரு 1 மாதம் 10 கிலோ குறைச்சிட்டான், என் ஃப்ரெண்டு குறைச்சிட்டான், ஐயோ நான் குறைக்கவே இல்லை, அவங்க குறைச்சிட்டு போகிறான், வெயிட்டு கொஞ்சம் வெயிட் ஏறிடும் அவனுக்கு. ஆனால் நம்ம என்ன கோல் வச்சுக்கணும், லாங் டேர்மில் கோல் வச்சுக்கணும். என் கிளைண்ட்ஸ்லாம் சீரியஸ் சொல்கிறேங்க, 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். நான் ரீசனாக ஒரு கிளைண்ட்டை பேசினேன், அந்த கிளைண்ட்லாம் பேசி 3 வருஷம் அவர்கிட்ட, ஆனால் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் உங்ககிட்டையும் சொல்கிறதாங்க, நீங்கள் வெயிட்டை வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஃபேஸில் கொண்டு போகலாம் சரிங்களா. இதை ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாங்க. ஏன்னா உங்களோட திங்கிங் இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க. என்கிட்ட எந்தெந்த கிளைண்ட்டை வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்திருக்காங்களோ, ஜாயின் பண்ணாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வெயிட் குறைஞ்சிருக்குங்க. சீரியஸாக ப்ராமிஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணி வருவீங்க. 6 மாதத்தில் வந்து 10 கிலோ குறைக்கணும், ஓகே குறையலாட்டி நம்ம சந்தோஷம் பண்ணுங்க. 6 மாதத்தில் 6 கிலோ கொஞ்சம் நல்ல விஷயம் தானேங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்குன்னு பசங்க இருக்காங்க, உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எப்படிங்க உங்களோட டயட் ஃபாலோ பண்ண முடியும்? நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க சீரியஸாக நம்ம வாழ்கிற காலத்தில். ஸோ தயவு செஞ்சு உங்களை ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்காமல் நீங்கள் ஜாலியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும் சரிங்களா. டயட்டுங்கிறது நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொல்ல விரும்பலைங்க, ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயங்க, நீங்கள் மார்னிங் வந்துட்டு இட்லி தோசை சாப்பிட்றீங்களா, அது கூட எக் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா, முக்கியமான விஷயம். அதே மாதிரி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிட்டீங்களா கூட எக் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சிக்கனோ சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, பொரியல் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. என் ப்ரொஃபைல் நிறைய வீஸ் போட்டுருங்க, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே டயட்னா இதானா அப்படிங்கிற ஒரு எண்டு கோலும் கிடச்சிடும் சரிங்களா. அண்ட் அதே மாதிரி டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளேயே சாப்பிடாம பிளான் பண்ணிக்கோங்க. லைக் வந்து தோசையோ இல்லை வந்து சப்பாத்தியோ அதோட எக் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் டயட்டில் ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபைபர் இது 3மே பேலன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையுமே அசைக்க முடியாதுங்க. நீங்கள் வேறு லெவல் ஹெல்த்தியாக மாறிடுவீங்க சரிங்களா. ரொம்ப சிம்பிளான விஷயங்க இது, ரொம்ப ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணது கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் எல்லா மீலும் ஃபாலோ பண்ண அவசியம். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கிறேன் நான்.
இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆயில் ஊற்றாம இருந்தீங்கனாலே வெயிட் குறைச்சிருவீங்க. எங்க அவ்வளோ ஆயில் ஊற்றுறாங்க நம்ம வீட்டில். எங்க நீங்கள் தான் லேடீஸ், நீங்கள் தான் முக்கியமாக அவ்வளோ ஆயில் ஊற்றி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது ரீசனே அதுதான். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியாக வர ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஹெல்த்தியாக மாறினாலே போதும். வெயிட்டுங்கிறது சூப்பராக குறைய போகுது, செம்மையாக குறைய போகுது, ஹெல்த்தியாக குறைய போகுது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக குறைக்க முடியுங்க. பட் ஹெல்த்தியாக மாறுங்க. சரிங்களா?